Happy evening, friends. In today's class, we are going to see these two topics, prefix and suffix. Okay. What it means, we'll see first, then we'll move into each part. Okay. In Unit 11, Activity 11, part of Term 2 portions, we are having something called as affixes. What is it? Affixes. Affixes. So where is it in our textbook? Pishu, where exactly it is in our textbook? Unit 11. Before we have activity 11, we are having this topic by name affixes. Yes? Just a moment. In Unit 11, Eco Friends, we had seen few activities part of term 2 portions. And one such activity is this affixes. Okay? It is given in activity 11. Questions pertaining to affixes are given in activity 11. இதில் நம்ம அனிமல்ஸ் அண்ட் தியர் யங் ஒன்ஸ் இது போன்ற ஆக்டிவிட்டிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அஃபிக்சஸ் அப்படின்னா என்ன? இங்க என்ன கொடுத்துருக்கு நம்மளுடைய புத்தகத்துல? படிச்சு பார்ப்போமா? The word class and or the meaning of the words are changed by adding the affixes. என்னென்ன வார்த்தைகள் நம்ம சேர்க்கிறோம்? Un, full, less, dis, ili, ness, fully, re. இது எங்க மேம் உபயோகிக்கிறோம்? இது என்ன இது? These are all words. That is, we either add as prefix or as suffix. Prefixனா என்ன? முதல்ல suffixனா என்ன? ஒரு வார்த்தைக்கு முன்பாக சேர்க்கக்கூடிய சில எழுத்துக்கள், அதை நம்ம prefixன்னு சொல்றோம். வார்த்தைக்கு பிறகு நாம் சேர்க்கக்கூடிய எழுத்துக்கள், அதுவும் அந்த வார்த்தையுடனே சேர்க்கப்பட்டிருக்கும். We won't add it as a separate word. அது எப்படி இருக்கும்ங்கிறத நான் காட்டுறேன் போர்ட்ல. கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்ங்கிறதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? கம்ஃபர்ட், சௌகரியமாக. ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள் இன் திஸ் கிளாஸ். நான் இந்த கிளாஸ்ல ரொம்ப சௌகரியமா இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. தட் இஸ் யூ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம சுலபமான ஒரு அர்த்தம் என்ன கொடுப்போம்? எனக்கு சௌகரியமாக இருக்கிறது, எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. திஸ் இஸ் தி மீனிங் ஆஃப் கம்ஃபர்ட். இது வார்த்தை. இந்த வார்த்தைக்கு முன்பாகவோ அல்லது இந்த வார்த்தைக்கு பிறகோ நாம் சில எழுத்துக்களை, you can either add few letters which is considered as a class or word before or after. Not all words, in not all words we can add before and after. சில வார்த்தைகள்ல தான் அந்த வார்த்தைக்கு முன்பாகவும் சேர்க்க முடியும், பிறகும் சேர்க்க முடியும். ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு ஃபீச்சர்னா, இதுக்கு முன்னாடி சில எழுத்துக்களை சேர்த்தேன் அப்படின்னா எதிர்முனை வார்த்தையாக அது மாறிவிடும். அன்கம்ஃபர்டபிள், எனக்கு அந்த அளவுக்கு சௌகரியமாக இல்லை. அன்கம்ஃபர்ட் ஆர் can say discomfort. இப்போ நீங்கள் அன், டிஸ், இது இரண்டு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இந்த பேஸ் வேர்ட்,
இந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கறதுனால இந்த வார்த்தைகளை நம்ம அஃபிக்சஸ்ன்னு சொல்றோம். இந்த ஏபிள், அன், டிஸ், நெஸ், ரீ, ஃபுல், இந்த வார்த்தைகள் அனைத்துமே அஃபிக்சஸ். Either you're adding before or after the word. Those words which you're adding before this base word na என்ன, கொடுக்கப்பட்ட வார்த்தை. எந்த வார்த்தையை வச்சு நம்ம முன்பாகவோ அந்த வார்த்தைக்கு பின்பாகவோ பின்னாலோ எழுதுகிறோமோ அதை நாம் ரூட் வேர்ட் அல்லது பேஸ் வேர்ட் என்று அழைக்கலாம். சோ இதையெல்லாம் நாம் அஃபிக்சஸ் என்று சொல்கிறோம். அந்த பேஸ் வேர்டுக்கு முன்பாக சேர்க்கக்கூடிய வார்த்தையை நாம் ப்ரீஃபிக்ஸ் என்று அழைக்கிறோம். என்னன்னு அழைக்கிறோம்? ப்ரீஃபிக்ஸ். ப்ரீனா என்ன? முன்னாடி. சஃபிக்ஸ் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அப்புறம் சேர்க்கக்கூடிய சில எழுத்துக்கள். ஏபிள், நெஸ், ஃபுல். இப்போ நம்ம வண்டர்ங்கிற வார்த்தை இருக்கு, அற்புதம். இதுக்கு ஒரு சூட்டபிள் அஃபிக்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா வண்டர்ஃபுல். The exhibition was wonderful. இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. I was very unhappy with his performance. அவனுடைய பர்ஃபார்மன்ஸில் எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை. Unhappy. Happy என்பது பேஸ் அல்லது ரூட் வேர்ட். அதற்கு முன்பாக சேர்க்கக்கூடிய சில எழுத்துக்கள். இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு வேர்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி சேர்க்கறதுனால இதை ப்ரீஃபிக்ஸ்னும், பேஸ் வேர்டுக்கு அப்புறம் எழுதக்கூடிய வார்த்தைகளை சஃபிக்ஸ்னும் நம்ம அழைக்கிறோம். இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல மீனிங்கா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கலாம். We'll try to understand the meaning in the way it is given in our book. The word class and or the meaning of the words. வார்த்தையின் அர்த்தமும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் அதனுடைய அர்த்தங்கள் மாறுகிறது. எப்பொழுது மாறுகிறது? இந்த அஃபிக்சஸ்களை சேர்க்கும் பொழுது அர்த்தமானது மாறுகிறது. என்ன வார்த்தைகள்? அன், ஃபுல், லெஸ், யூஸ்ஃபுல், யூஸ்லெஸ், ஃபுல், லெஸ், யூஸ்லெஸ். யூஸ்னா உபயோகம், உபயோகமற்றது அப்படின்னா யூஸ்லெஸ், உபயோகமாக கூடிய பொருளை யூஸ்ஃபுல். டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். இந்த ப்ரீஃபிக்ஸாக சேர்க்கக்கூடிய வார்த்தைகள், அதாவது வார்த்தைக்கு முன்பாக சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் பேஸ் வேர்டுக்கு நாம் சேர்க்கும் பொழுது not in all words but few words it becomes the opposite words. எதிர்முனை வார்த்தைகளாக மாறிவிடுகிறது. நெஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ், சோகமாக. ஹாப்பிலி, இலி, ஹாப்பிலி. ஃபுல்லி, சக்சஸ்ஃபுல்லி. ரீடு, மறுபடியும் செய் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ரீடு, ரீஅப்பியர். The meaning of the word is changed. வார்த்தையினுடைய அர்த்தமானது மாறுகிறது. Adjective. Happy, unhappy. சந்தோஷமாக இருப்பது, சந்தோஷமாக இல்லாமல் இருப்பது. அன்ஹாப்பி. கைண்ட், ஒருத்தரிடம் நாம் மென்மையாக ஒரு பொறுமையுடன் நடந்து கொள்வது. கைண்ட். அன்கைண்ட். காமன், சாமானியமான, சாதாரணமான. காமன், இட்ஸ் காமன் மிஸ்டேக். இது ஒரு பொதுவான ஒரு தவறு இழைப்பதுதான். அன்காமன், இந்த தவறு வந்து சாமானிய அளவில் நடக்காது. இட்ஸ் அன் அன்காமன் மிஸ்டேக். லக்கி, அதிர்ஷ்டமாக, அதிர்ஷ்டசாலியாக நபரை லக்கி என்று அழைப்போம். இஸ் அ லக்கி பர்சன். அன்லக்கி, அதிர்ஷ்டம் இல்லாத, அன்லக்கி. ட்ரூ, உண்மையாக. பொய், அன்ட்ரூ, உண்மை இல்லை என்ற பொழுது அன்ட்ரூ. யூஷுவல், அன்யூஷுவல். ஆனஸ்ட்,
நேர்மையான, டிஸ்ஆனஸ்ட், நேர்மை இல்லாத நபரை. லாயல், டிஸ்லாயல். ஒபீடியன்ட், டிஸ்ஒபீடியன்ட். இங்க பார்த்தோம்னா என்ன மாதிரி எழுத்துக்கள் நம்ம ப்ரீஃபிக்ஸா சேர்க்கிறோம்? அன், டிஸ், இல், ரி, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் ப்ரீஃபிக்ஸ் ஆக, அதாவது வார்த்தைக்கு முன்பாக சேர்க்க முடியும். இந்த வார்த்தைகள் முதலாவதாக நாம் பார்த்தது எல்லாமே அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது. அதை நம்ம அட்ஜெக்டிவ்னு அழைக்கணும் இல்லையா? A word that describes more about a noun is called as an adjective. I am a happy person. நான் ஒரு சந்தோஷமான மனுஷன். ஹாப்பிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். verb, do, say, கட்டு, டை, பட்டன், அன்பட்டன். யூஸ், உபயோகிக்கிறது, எழுதுறது, விளையாடுறது, ஆரம்பிக்கிறது. All these are verbs. So either we are adding class of words or words before the base word or after the words. Yes. So the word class or the meaning of the words are changed. அர்த்தமானது மாறுகிறது. So verb is here getting transformed to adjective. Care, careless. அஜாக்கிரதையான நபர் is a careless person. Handle this bottle with care. இந்த பாட்டில, இந்த கண்ணாடி பாட்டில ஜாக்கிரதையா கையாளு. அது எப்படி சொல்லுவான்? ஹேண்டில் வித் கேர். இந்த கண்ணாடி பாட்டில ஹேண்டில் திஸ் கேஸ் பாட்டில் வித் கேர். harm, do not harm anyone with rash words. கடுமையான வார்த்தைகளுடன் யாரையும் துன்பப்படுத்தாதீர்கள். cheer, cheerful, cheerless. ஃபுல்லுங்கிற வார்த்தைகளை நம்ம சஃபிக்ஸ் ஆகவும், லெஸ்ங்கிற வார்த்தைகளை சேர்த்தா இன்னொரு விதமான வார்த்தையாகவும் நாம் இதில் உருவாக்க முடியும். கலர், கலர்ஃபுல். வண்ணங்கள் நிறைஞ்ச. கலர்லெஸ். வாட்டர் இஸ் ஆர்டர்லெஸ், கலர்லெஸ். நீருக்கு எந்த விதமான நிறமும் வாசனையும் எதுவும் கிடையாது. அது கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலர்ஃபுல். The rainfall looks so colorful. Your dress looks so colorful. உன்னுடைய சட்டை ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப வண்ணங்கள் நிறைஞ்சதா இருக்கு. Here we are seeing words which is given over here getting transformed to adjective by adding suffixes. Suffixes ஐ சேர்ப்பதனால் கொடுக்கப்பட்ட செயல் சொல்லானது அட்ஜெக்டிவாக மாறுகிறது. பியூட்டி, ஸ்பூன். noun can be abstract noun. குவாலிட்டியாக கூட இருக்கலாம். பியூட்டி, ஸ்பூன், பியூட்டிஃபுல், ஸ்பூன்ஃபுல், அழகான. Here letter Y gets eliminated, நீக்கப்பட்டு I என்ற எழுத்து மாற்றி எழுதப்படுகிறது. அதனால் இந்த வார்த்தை என்ன ஆகிறது? பியூட்டிஃபுல். So I here have a chart on prefix and suffix. பொதுவாக எந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் prefix ஆக சேர்ப்போம், அந்த வார்த்தைக்கு சில உதாரணங்கள், அதை அனைத்தும் பார்க்கலாம். Prefix. So this is a kind of a vase having many hot balloons. Okay. So first we'll see what is this prefix giving us as meaning. என்ன அர்த்தத்தை தெரிவிக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். Prefix is placed at the beginning of a word
at the beginning of root word. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு முன்பாக இந்த எழுத்துக்களான prefix-ஐ நாம் சேர்க்கிறோம். அதை சேர்ப்பதினால் it changes its meaning. A prefix is placed at the beginning of root word to change its meaning. எதற்காக அது உபயோகிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய அர்த்தத்தை அது மாற்றி அமைக்கிறது. They also can make a word negative. ஆப்போசிட் வேர்ட் ஆகவும் அதனால் மாற்றி அமைக்க முடியும். முதல்ல இங்க கொடுத்திருக்கிறது என்ன? DE. We'll open this. இதற்கான அர்த்தம் என்ன? ஆப்போசிட், எதிர்முனை. டவுன், அவே, தள்ளி இருப்பது. decamp, descend, இறங்கி வருவது. இப்போ அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் நம்ம கணக்குல படிச்சிருந்திருப்போம். பெருசுலேருந்து சின்னது, மேலேந்து கீழே, அப்போ நம்ம டிசெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அசெண்ட், டிசெண்ட். டிடக்ட், இன், இல்லாமல் இருப்பது. நாட், வித்தவுட், இல்லாமல் இருப்பது. இன்சஃபிஷியன்ட், போதுமான அளவு இல்லாமல் இருப்பது. இன்சஃபிஷியன்ட், inadequate, invisible, தெரியாமல் இருப்பது. invisible. மிஸ், MIS, ஆசிரியர், அந்த மிஸ் கிடையாது. MISS, டீச்சர் மிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி மிஸ் மானசாமூர்த்தி அப்படின்னா ஒரு நபர் கல்யாணம் ஆகாம இருந்தால் மிஸ் என்ற வார்த்தை சேர்க்கப்படும். இது அந்த அர்த்தத்துடன் எழுதப்படுற வார்த்தை கிடையாது. இது MIS. அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், சரியாக புரிந்து கொள்வது, தவறுதலாக புரிந்து கொள்வது. அதுதான் ராங், அதற்கான அர்த்தம். இந்த எழுத்துக்கள் இன், டி, இந்த வார்த்தைகள்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்கறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன வார்த்தைகளுக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்குங்கிற 2-3 வார்த்தைகள் உதாரணமாகவும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ராங் அல்லது பேட், இதற்கான அர்த்தம். மிஸ்பிளேஸ், இடத்தை மாத்தி வைக்கிறது. மிஸ்பிளேஸ், ஐ மிஸ்பிளேஸ் மை வாட்ச், நான் தவறுதலா வேற எங்கேயோ எடுத்து வச்சேன். வைக்கிற இடத்துலயே வைக்காம வேற ஏதோ ஒரு இடத்துல போய் நான் என்னுடைய வாட்சை வச்சுட்டேன். ஐ மிஸ்பிளேஸ் மை வாட்ச், ஐ மிஸ்பிளேஸ் மை போன். மிஸ்லீட், தவறுதலாக ஒருத்தரை வழி நடத்துவது. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தவறுதலாக புரிந்து கொள்வது. ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட், அந்த கான்செப்டே நான் தவறுதலா புரிஞ்சுட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்வது, தவறுதலாக புரிந்து கொள்வது, அதான் ராங்குங்கிற அர்த்தம் இங்க வந்தது. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு விஷயத்த தவறுதலா புரிந்து கொள்வது. அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிறது. அதே இந்த வார்த்தைக்கு முன்னாடி நான் மிஸ்ங்கிற எழுத்துக்கள், group of letters, if I'm adding this as a word before this word, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற வேர்டு தான் ரூட் வேர்டு. என்ன வேர்ட்? ரூட் வேர்ட். இப்ப எப்படி ஒரு செடிக்கு ரூட்ல இருந்து தானே அது முளைக்கும். ஆரம்பத்திலேயே அது பூவா பூத்துருமா? வேர்ல இருந்து ஆரம்பிச்சு மொள்ள ஒரு இலைகள் வரும். அதுக்கப்புறம் there will be small buds, then only it will blossom into flower. மொட்டிடும், அதன் பிறகுதான் பூவாக அது பூக்கும். அதே போலதான் இது ஏன் நான் இங்க சொல்றேன்னா, ஆரம்ப வார்த்தை எந்த வார்த்தைக்கு முன்பாகவோ அதன் பின்பாகவோ நாம் எழுத்துக்களை சேர்த்து புது வார்த்தையாக மாற்றுகிறோமோ அதுதான் நாம் ரூட் வேர்டு என்று சொல்கிறோம். இங்கு அண்டர்ஸ்டாண்ட் என்னக்கூடிய வார்த்தை தான் ரூட் வேர்டு. லீட், மிஸ்லீட், தவறுதலாக வழி நடத்துவது. மிஸ்லீட், டோன்ட் மிஸ்லீட் ஹிம், அவனை தவறான வழியில வழி நடத்தாது, பாதையில வழி நடத்தாது. டிஸ்அட்வான்டேஜ், என்னுடைய நன்மைக்காக நான் செய்யறேன்னா அது எனக்கு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். டிஸ்அட்வான்டேஜ், ரிமூவல், நீக்குதல், அதுதான் இந்த டிஸ்ஸுக்கான அர்த்தம். டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்கனெக்ட், நான் இந்த கிளாஸை ஆன்லைன்ல எடுக்கிறேன். மை இன்டர்நெட் இஸ் கனெக்டட், என்னுடைய இன்டர்நெட் ஆனது கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. ஒருவேளை கரண்ட் போய்விட்டால் இன்டர்நெட் ஆனது டிஸ்கனெக்ட் ஆகிவிடும். ஸோ இட் கெட்ஸ் ரிமூவ், இட் இஸ் கெட்டிங் டிஸ்கனெக்டட்
from the internet connection. Disconnect. Disappear. மறைவது. Appear காண்பது, மறைவது. Disappear. The thief disappeared as soon as he saw the police. அந்த திருடன் போலீஸை கண்டவுடன் மறைந்து விட்டான். He disappeared. ஓவர் அதிகமாக. எக்ஸசிவ்லி என்ன அர்த்தம்? ஓவர் காணது எக்ஸசிவ்லி ரொம்ப அதிகமாக. ஓவர் ஜாய் ரொம்ப அதீதமான சந்தோஷம். ஓவர் கோட் மேல் கோட் அணிவது. ஓவர் கோட் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேல் இன்னொரு இது அணிவது. ஓவர் கான்பிடென்ட் தன்னம்பிக்கை என்றால் கான்பிடென்ட். ஓவர் கான்பிடென்ட்னா என்னாலதான் முடியும், வேற யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியத வந்து ஓவர் கான்பிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So it is, the word is getting, the meaning is getting changed because of this prefix over. அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே எப்பொழுது மாறுகிறது? அந்த வார்த்தைக்கு முன்பாக, அந்த ரூட் வேர்டுக்கு முன்பாக இந்த ஓவர் என்கின்ற வார்த்தை சேர்ப்பதினால் ரூட் வேர்ட் அல்லது பேஸ் வேர்டினுடைய அர்த்தமே மாறிவிடுகிறது. எக்ஸ் அவுட் ஆஃப், அவே, லேக்கிங் ஃப்ரம். எக்ஸ்க்ளூட், எக்ஸ் மினிஸ்டர் முன்னாள் அமைச்சர். எக்ஸ் முன்னாள். He is currently not minister. தற்பொழுது அவர் அமைச்சராக இல்லை. முன்னாடி காலத்துல அவர் அமைச்சரா இருந்தார். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? எக்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இல், இல் என்றால் நாட் இல்லை. இல்லாஜிக்கல், ஒரு விடையை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள், அது எல்லாராலும் ஒற்றுமையாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்கள் சொல்வதை அவர்கள் அந்த காரணத்தை மனதார ஏற்கிறார்கள் என்றால் லாஜிக்கல் சொல்லணும். சொல்றத வந்து நம்பவே முடியல, ஏத்துக்கிற மாதிரியே இல்லை, இது ஒரு இது வந்து இல்லாஜிக்கல் அப்படின்னு சொல்லலாம். லீகல், இல்லீகல். படித்த நபரை லிட்ரேட் என்றும் படிக்காத நபரை இல்லிட்ரேட் என்று அழைப்போம். லிட்ரேட்டுங்கிறது தான் ரூட் வேர்ட். இதற்கு முன்பாக நாம் சேர்க்கக்கூடிய இந்த இல்லைங்கிற வார்த்தை, ஐஎல்ங்கிற வார்த்தை ப்ரீஃபிக்ஸ் ஆகவும் இல்லை என்ற அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக மாறிவிடுகிறது. அப்புறம் பிஃபோர் முன்னாடி, ஆர் ஃபார்வர்ட். ப்ரோஆக்டிவ், ப்ரொபல்ஷன், ப்ரோகன்சல் ஒருத்தருக்காக நடிப்பது, அதனால ப்ரோகன்சல் சொல்லுவோம். ப்ரொபல்ஷன் அப்படின்னா முன்பாக நகர்வது, அதுதான் ப்ரொபல்ஷனுக்கான அர்த்தம். ப்ரீ முன்பாகவே, பிஃபோர். ப்ரீடிட்டர்மைண்ட், ப்ரீஆக்கிபைடு. ப்ரீஃபிக்ஸ், ஒரு வேலையை நான் முன்னாடியே எப்படி செய்யணும், எந்த காலத்துல நான் என்ன வேலையை செய்யணும், ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி நான் எழுதியிருக்கேன்னா ஐம் அ ப்ரீ டிட்டர்மைன்ட் பர்சன். அதாவது என்ன பாயிண்ட் ஆஃப் டைம்ல எந்த வேலையை எந்த சீக்வன்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்பாகவே அறிந்திருந்தேன் அப்படின்னா நான் ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிட்டர்மைண்ட், ப்ரீ டிட்டர்மைண்ட். அன் நாட் இல்லை, அன்ஹாப்பி சந்தோஷமாக இருப்பது, சந்தோஷமாக இல்லாமல் இருப்பது. பிளக், சாக்கெட்ல பிளக் பண்றோம், அன்பிளக் அதுல இருந்து ரிமூவ் பண்றது, அத அன்பிளக் அப்படின்னு சொல்லுவோம். அன்ரியல், அன்மாஸ்க் உண்மை உண்மையாக இல்லாமல் இருப்பது, அன்ரியல். அன்மாஸ்க் முகமூடியை கழட்டுவது, unmask. Please unmask yourself. So we have seen list of words over here. என்னெல்லாம் வார்த்தை? டி, டிஸ், ஓவர், எக்ஸ், இல், ப்ரோ, இம், மிஸ், நான், அன், ப்ரீ. These are the words or set of words that we are using as prefix. That is, by adding these set of words, the meaning of the words get changed
வார்த்தையினுடைய அர்த்தமானது மாறுகிறது அந்த ரூட் வேர்ட் அல்லது பேஸ் வேர்டுக்கு முன்பாக சேர்ப்பதினால் மாறிவிடுகிறது. மாறிவிடுவதனால் அர்த்தமானதும் மாறுகிறது. சில வார்த்தைகள் ஆப்போசிட் வேர்டாகவும் மாறிவிடுகிறது. You can make note of these set of words which is used as prefix. I'm waiting for you to make note of these words which are used as prefixes. Next is on suffix. Suffix என்றால் வார்த்தை பிறகு நாம் சேர்க்கக்கூடிய சில வார்த்தைகள் அல்ல சில எழுத்துக்கள். Words or group of letters are letters at the end of base word. ly, ly, less, n, full, ness, meant, ship. 5. Happily, quickly, badly, boldly. So, எந்தெந்த வார்த்தைகள் ly-யுடன் முடிகிறது என்ற உதாரணங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Quick, quickly, bad, badly, bold, boldly, 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 full, நிறைஞ்சு, harmful, fearful, cheerful. He is a cheerful person. Mobile phones are very harmful for our eyes. கண்களுக்கு ரொம்ப தீங்கை விளைவிக்கக்கூடியதுதான் மொபைல் போன்ஸ். ஷார்பன், ஷார்ப், ஷார்பன். ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரெங்தன், தெம்பை கொடுக்கக்கூடியது. டார்க், டார்க்கன், DARKEN. 5, F5 என்ற எழுத்துக்கள் வார்த்தை அதாவது ரூட் வேர்டு அல்லது பேஸ் வேர்டுக்கு பிறகு எழுதப்படுகிறது. ஜஸ்டிஃபை, சாட்டிஸ்ஃபை. ஷிப், ஹார்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், டவுன்ஷிப். கடுமையான நட்பை, ஃப்ரெண்ட்ஷிப். மென்ட், punishment, engagement. Here we are using meant, MENT. Next set of words is ness, happiness, closeness, fatness.
pertaining to this prefix and suffix, we shall watch small video. Okay. Recording few minutes pause பண்ணிக்கலாம். நம்ம புக்ல கொடுக்கப்பட்டிருக்க activity 11 on this prefix and suffix we shall see right now. Match the words with their opposites. இங்க என்ன ஆகிறது? ரூட் வேர்டுக்கு முன்பாக சில எழுத்துக்கள் வேர்ட்ஸ் வார்த்தைகள் சேர்க்கப்படுகிறது. வார்த்தைகள் அல்லது சில எழுத்துக்கள் போர்வையாக நாம் சேர்க்கும் பொழுது ப்ரீஃபிக்ஸ் ஆக மாறிவிடுவதால் வார்த்தையினுடைய அர்த்தமும் மாறிவிடுகிறது, ஆப்போசிட் வேர்டாகவும் மாறிவிடுகிறது. கைண்ட், அன்கைண்ட். கைண்ட், அன்கைண்ட். ஒபே, மதிக்கிறது. டிஸ்ஒபே, இங்க டிஸ்ங்கிறது தான் அஃபிக்ஸ். அதுவும் இங்க என்ன இது? ப்ரீஃபிக்ஸ். முன்பாக சேர்ப்பதினால் ப்ரீஃபிக்ஸ். இங்க கொடுத்துக்கூடிய எல்லா வார்த்தைகளிலுமே ரூட் வேர்டுக்கு முன்பாக தான் இந்த அன், டிஸ் போன்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஐ எம் அண்டர்லைனிங் இட். ஏத்துக்கொள்வது அக்ரி, ஏத்துக்கொள்ளாமல் இருப்பது டிஸ்அக்ரி. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் வாட் யூ சே. நீ என்ன சொல்றியோ நான் முழுமையா ஏத்துக்கிறேன், நீ சொல்றதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஐ டிஸ்அக்ரி டு யுவர் ஆர்டர். நீ இடுற கட்டளைக்கெல்லாம் உத்தரவுக்கெல்லாம் என்னால உத்தரவை ஏத்துக்க முடியாது. ஐ டிஸ்அக்ரி. ஹாப்பி, சந்தோஷமாக இருப்பது. சந்தோஷமாக இல்லாமல் இருப்பது அன்ஹாப்பி. லக்கி, அதிர்ஷ்டமான. அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பது அன்லக்கி. டை, அன்டை. டூ, அன்டூ. ரீடூனா மறுபடியும் செய்யறது. செஞ்சதை திருப்பி செய்ய வைக்கிறது தான் அன்டூ. It is asking us to cross check. In computer language, if at all we are having மறுபடியும் அந்த வார்த்தையை இல்ல இந்த பண்ண தப்பு நான் திருத்திக்கணும்னா undo அப்படின்னு சொல்லலாம். ஓகே, do undo. ரீடூனா மறுபடியும் செய்யறதுக்கு ரீங்கிற வார்த்தைய சேர்க்கலாம் ப்ரீஃபிக்ஸா. அன்னு சேர்க்கிற போது பண்ண வேண்டாம், இல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஓகே, kind, it is unkind. Obey, disobey. Agree, disagree. Happy, unhappy. Tie, untie. Do, undo. Just fill in the blanks with the correct word. Your picture is honest. Your picture is hardworking. Your picture is cheerful. Your picture is colorful. Your picture is unkind. உன்னுடைய படம் வண்ணங்கள் நிறைஞ்சதாக இருக்கிறது அப்படிதானே சொல்லுவோம். ஹார்ட் ஒர்க்கிங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்த முடியுமா? என்ன முடியாது. படத்தை பத்தி சொல்லப்படுறது, அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை அட்ஜெக்டிவ் இங்க என்ன பொருத்தமா இருக்கும்? கலர்ஃபுல், வண்ணம் நிறைந்ததாக இருக்கிறது. Your picture is colorful.
Parami is an honest girl. ஒரு நேர்மையான பெண். Parami. Honest girl. It's just an adjective wherein there is no prefix or suffix attached to it. It's just an adjective given about her. Raj is the first. He is hard working. ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய நபர். Hard working. HARDWORKING. Nurses are kind. Is she kind or unkind? ரொம்ப பாசமாக ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். பொதுவாக நர்ஸ்கள் என்றார். அவள் அப்படிதானா? Is she kind or unkind? So இது ஒரு கேள்வியாக கேட்கக்கூடிய வாக்கியமாக இருக்கிறது. அதனால இந்த வார்த்தைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கை உபயோகிக்கிறோம். இங்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. Lavanya has a smile in her face. She is cheerful. Cheerful. Write opposites of these words. சாமானியமான, அசாமானியமான. Uncommon. பொதுவாக செய்யக்கூடாத ஒரு தவறு. Uncommon mistake. Order. Can someone say what will be the opposite for this word order? I'll give a minute of time. உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் என்னிடம் சொல்லலாம். Anyone wants to make a try? Give a try. Yes. Disorder. DIS is the prefix. அந்த வார்த்தையை நாம் சேர்ப்பதனால் ஆப்போசிட் வேர்டாக மாறிவிடுகிறது. Usual is the usual routine that we follow. பொதுவாகவே இந்த ருட்டீனில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது காலையில் 6 மணிக்கு எழுந்துப்பது, மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவது. இட்ஸ் a usual routine. அசாதாரணமான unusual. பொதுவாக ஒரு வேலையை அந்த ஆர்டரில் செய்யாமல் வேறு ஒரு விதத்தில் செய்வது unusual. வேற விதமாக செய்வது unusual. அன்னுங்கிற வார்த்தையை சேர்க்கறதுனால அந்த அர்த்தத்தை தரும். கனெக்ட், டிஸ்கனெக்ட், அன்கனெக்ட், இல் கனெக்ட்லாம் வருது. டிஸ்ங்கிற வார்த்தைகளை நம்ம சேர்த்துக்கணும். டிஸ். அக்ரி, ஏத்துப்பது, ஏத்துக்கொள்ளாமல் இருப்பது டிஸ்அக்ரி.
Shall we play a game on this prefixes now? Prefixes சம்பந்தமாக ஒரு விளையாட்டை நாம் பார்க்கலாம். We need to categorize. We'll share the screen. This word means that I do not agree with you. இந்த வார்த்தையை நாம் ஒருவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அர்த்தத்தை தரும். அக்ரி என்றால் என்ன? ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது disagree, not agree, inagree, re-agree, do not agree, not agree. இது எந்த வார்த்தையுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை சரியான பதில் என்னன்னா disagree. இதற்கான அர்த்தம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. This word means that I'm coming back again. நான் மறுபடியும் திருப்பி வரேன். Unturn, deturn, turn, back turn, disturn, return. மறுபடியும் வரேன். I'll return back in some time. நான் மறுபடியும் திருப்பி வந்துடுவேன். I'll return back in some time. This word means that you will not see me soon. மறுபடியும் நீ என்ன பார்க்க மாட்ட அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ரீஅப்பியர்னா மறுபடியும் வருது, அப்பியர்னா வருவது, டிஸ்அப்பியர்னா மறைவது, இன்அப்பியர், அன்அப்பியர், ஆப்பிள்ஸ் அண்ட் பியர்ஸ். ஒரு பதில் பொருத்தமே இல்லாமல் எஃப் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு சந்தேகம் வந்தால் இந்த ஏ அல்லது இ ஆப்ஷனுக்குள் நமக்கு சந்தேகம் வரும், எந்த வார்த்தையை நாம் தேர்ந்தெடுப்பது என்று. அப்பியர் வருவது, மறைவது, disappear. Yes, it is right. This word means that something is not important. முக்கியமாக இருப்பதில்லை, இல்லை என்பதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. முக்கியமாக இல்லை. Insignificant. This word means that something not fair. நியாயப்படி நடப்பதில்லை. Injustice. This word means that you have to present something again. மறுபடியும் ஒரு வேலையை மறுபடியும் எழுத வேண்டும். You have to present something again. Rewrite. Okay? இந்த கேம்ல என்ன பார்த்திருப்போம்னா, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கொடுக்கப்பட்டிருந்திருக்கும். என்ன வார்த்தைங்கிறத, அதுவும் ப்ரீஃபிக்ஸோட சேர்க்கப்பட்ட வார்த்தையை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதா இருந்தது. ஓகேயா? So in today's session, we learned what do you mean by affixes. So, in affixes, we have two things, either prefix or suffix. Before, if you are adding few letters or words, and that becomes an opposite word, it is prefix. Suffix, it is added after the root word or the base word. It again changes the meaning of the word. Any doubts to anyone, you may please ask me. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. Fine. With this, I'll end my session here. We will again meet in the next class. Thank you, friends. நன்றி, வணக்கம்.